யுஎஸ்ஏ, இஸ்ரேல் அப்படிங்கிற 2 நாடுமே வந்து எப்பயும் ஒரு க்ளோசஸ்ட் ஆலைஸா தான் வந்திருக்காங்க. எப்பயுமே அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ட்ரம்ப்லேருந்து நெட்டன்யாஹூ வரைக்கும் ரொம்ப க்ளோசஸ்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் எப்பயுமே காமிச்சிருக்காங்க. பட் இப்போ ட்ரம்ப் இன்ட்ரோடியூஸ் பண்ண 15 பாயிண்ட் பீஸ் பிளான் ஆஃப் காசாவை வந்து இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ வந்து டோட்டலா அப்போஸ் பண்றாரு. என்ன காரணங்கள் சொல்றாருன்னா, ட்ரம்ப் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட பீஸ் பிளான்ல வந்து இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் வந்து காசால இருந்து டோட்டலா வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஹமாஸும் வந்து டோட்டலா டிஸ்பேண்ட் பண்ணப்படணும். அவங்க கையில ஆர்ம்ஸ் கொடுக்காம டிஸ்ஆர்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் வந்து காசால வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. பட் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இதை டோட்டலாக வந்து அப்போஸ் பண்ணுறாரு. எங்களால் ஃபுல்லாக எங்களுடைய ஃபோர்ஸஸை வித்ட்ரா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே கையில் தான் அவர் நிற்கிறாரு. நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே பிடியாக தான் பிடிக்கிறாரு. முடிஞ்சால் நீங்கள் வந்து காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் ஃபோர்ஸஸை வந்து டிஸ்பேண்ட் பண்ணுங்க, அவங்கள வந்து டிஸ்ஆர்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.